பான் சாப்பிட்டவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஈரானில் உள்நாட்டு போர் உருவாகலாம், எச்சரிக்கும் நிபுணர்கள். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல். இறுதிப் போட்டிக்கு கல்கத்தா அணி தகுதி. யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் உள்ள கடையொன்றில் நேற்று வாங்கிய பானில் கண்ணாடி துண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது. பானை வாங்கி சாப்பிட்டவர் பானுக்குள் கண்ணாடி துண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிலிருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் ஜனாதிபதியின் மரணம் மிக மோசமான உள்நாட்டு போரினை உருவாக்கலாம் என அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்தில் மரணமடைந்தமை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது ஜனாதிபதி ரைசின் மரணம் அவரது இடத்திற்கான போட்டியை அதிகார மையத்தில் உருவாக்கும் என்றே நிபுணர்கள் தரப்பின் கணிப்பாக உள்ளது. அதன்படி ஒரு நிலை உருவானால் அது நாட்டில் கலவரங்களை உருவாக்கும் என்றும் கூறுகின்றனர். ஈரான் நாட்டை பொறுத்தமட்டில் உண்மையான மொத்த அதிகாரமும் உச்ச தலைவரின் வசமே உள்ளது, ஜனாதிபதியிடம் அல்ல. ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் மோதல் ஏற்படும் என்றால் ஈரான் மீண்டும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக பிரித்தானிய வரலாற்றாசிரியர் அந்தோனி கிளீஸ் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரின் மீது இஸ்ரேல் ராணுவம் கொடூரமான தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது. இதில் ஒரு மருத்துவர் மற்றும் ஆசிரியர் உட்பட 7 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெனின் நகரில் இயங்கி வரும் ஆயுதமேந்திய கும்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ், ஃபத்தா, இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற ஆயுத குழுக்கள் நகரில் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மருத்துவர் மற்றும் ஆசிரியர் சேவை நிலையங்களுக்கு செல்லும் போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். 2024 IPL போட்டித் தொடரில் முதல் குவாலிஃபயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு கல்கத்தா அணி தகுதி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி 19.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 159 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் ராகுல் திரிபதி அதிகபட்சமாக 55 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு 160 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய கல்கத்தா அணி 13.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அந்த அணி சார்பில் வெங்கடேஷ் ஐயர் 51 ஓட்டங்களையும் அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 58 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டனர். இதன்படி 2024 IPL தொடரின் முதல் அணியாக கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.